अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू. நான் பேசுற வணக்கம் தமிழில். எஸ் சார் விளையாடு. ஓகே. எல்லாரும் நான் சொன்ன மாதிரி ஆர்ஆர் வெப்சைட்டை முடிச்சிட்டீங்களா? ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ்ல போடலாம், ஒரு பிரைவேட்ல போடலாம். மற்றபடி முடிச்சிட்டீங்களா இல்லையா குயிக்கா சொல்லுங்க. ஓகே, 2 3 4 பேர் எஸ்ன்னு போட்டுக்கிறீங்க. ஓகே, 5 பேர் போட்டிக்கிறாங்க. முடிக்காதவங்களும் கொஞ்சம் குயிக்கா முடிச்சு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க முடிக்காட்டி எனக்கு ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை, முடிப்பீங்களா இருந்தா உங்களுக்கு 2 விஷயம் தருவாங்க. ஒரு சர்டிபிகேட், ட்ரைனிங் காம்படிஷன் ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி என்னென்ன படிச்ச சொல்லி ஒரு என்ன சொல்றேன், ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குள்ள கவர் பண்ணப்பட்டிருக்கு அந்த ட்ரைனிங்லன்னு சொல்லி ஒரு கவர் லெட்டர் மாதிரி ஒன்று தருவாங்க. அந்த கவர் லெட்டர்ல கீழுக்கு நீங்க உங்களோட வெப்சைட்டை நீங்க முடிப்பீங்களா இருந்தால் அதை நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டு இந்த வெப்சைட் இதுதான், இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு வைக்கலாம். அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, இதை ஒரு வகையில சர்ச் பண்ற டைம்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி செய்வீங்களா இருந்தா பே பண்ணி செய்யற லிங்க் அதில் போட்டு தருவாங்க. அப்படி இல்லாம நீங்க ஃப்ரீ ஹோஸ்டிங்லாம் செய்ய போறீங்களா இருந்தா அதில் லிங்கை போட்டு எடுக்கலாம். ஓகே ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் நம்ம இன்றைக்கு பார்க்கணும். முதலாவது வந்துட்டு அவுட்லுக்கை செக் பண்ணுவோம். நீ அவுட்லுக் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. விண்டோஸ் எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் நீங்க உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ன டிஃபால்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணாலும் டிஃபால்ட் இது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி உண்ட லாகின் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ புதுசாக ஒரு இமெயிலை நீங்கள் அதில் ஆட் பண்ணணுமா இருந்தா இல்லை பாருங்க, அந்த அநேகமாக இருக்கிற டெப்பெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் இருக்கிற டெப் மாதிரி தான் இருக்கு. ஃபைலுக்கு போயிட்டு சரி பாருங்க, add account சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல இப்போ நீங்க ஒரு இமெயில் எடிட் பண்ண போறீங்க. நீங்க நம்ம மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, மொபைல்லையும் அவுட்லுக் அப்ளிகேஷன் இருக்கு. ஜஸ்ட் கிவ் சம் நேம். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணின ஒரு இமெயிலை தான் நான் இதில் எட் பண்ண போறேன். இதில் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சாஜித். உங்களோட அந்த என்னென்னு சொன்னால் எனக்கு உங்களோட அந்த இமெயில் ஐடி தானே tech247 info@tech247.lk வேறு பாஸ்வேர்டு ஒன்று குயிக்காக சென்ட் பண்ணுங்களா? குயிக்காக சென்ட் பண்ணுங்களா? ஓகே, இல்லை நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி நம்ம அந்த இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம், அது எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த இமெயில் என்ன இமெயில் கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த இமெயில் அதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணுங்க. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இமெயில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்டிருந்தா அந்த ஹோஸ்ட்ல அந்த இமெயில் ஐடி இருக்கணும், அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்தது நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் சரியா, இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் சரியா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்த அவுட்லுக்குங்கிறவங்களோட மைக்ரோசாஃப்ட் சர்வரோட நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் வந்து கனெக்ட் ஆகும். அவ்வளோதான், இதில் ஆட்டோமேட்டிக்காக சர்வர் செட்டிங் நடந்துட்டு இருக்கும்.
ஓகே, ஒருவேளை சர்வர் செட்டிங்ல இஷ்யூஸ் வரும் சொன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகல இஷ்யூ பண்ணுதுன்னு சொன்னா ஓகே, இமெயில் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஓகே கனெக்ட் ஆயிட்டு. சி இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணா இதில் ஒரு அக்கௌண்ட் கொடுக்கலாம் நீங்க, ஒரு எல்ஸ் திரும்ப முன்னால போன மாதிரி பாருங்க இதில் இருக்கு பாருங்க, நெட் ஆயிருக்கு ரெண்டாவது இமெயில். ஒரு 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 அப்ளிகேஷன்ல மோர் தென் ஒன் இமெயிலை நம்மளால ஹேண்டில் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அதில் இன்பாக்ஸ், சென்ட் இமெயில், ஜங்க் இமெயில் எல்லாம் செக் பண்ணணும். லைக்வைஸ் இதில் எத்தனை இமெயில் உண்டாலும் கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சர்வரை நம்ம மெனுவலா செட்டப் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் எது தேவை உங்களோட நார்மலாக நம்மளோட இமெயில் ஐடி வந்துட்டு இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மைக் ஒவ்வொரு சர்வர் இருக்கு, ஐஎம்ஏபி, பொப் இமெயில் அப்படி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அங்கே அலைன்ட பண்ணலாம். ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறதால ஆல்ரெடி லொகின் இருக்கிறதால விடுது இல்லை. பட் இந்த அளவுக்கு நம்ம இது ஒவ்வொன்றா செக் பண்ண தேவையில்லை. இந்த ஆல்ரெடி அது வந்துட்டு நம்ம டிஃபால்ட் எல்லாம் வந்துட்டு அது டிஃபால்ட் எடுத்து தான் என்ன பாருங்க, அதே கேஸ் தான். இதில் உங்களோட நேம் நீங்கள் விரும்பின நேமை கொடுக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி இதில் என்டர் பண்ணணும். மெயில் சர்வர் என்னங்கிறத நம்ம அந்த இதில் போய் தான் செக் பண்ணணும். நம்மளோட லொகின் பண்ணி பார்த்தா அதில் மெயில் சர்வரை பார்க்குறோம். நம்ம கிரியேட் பண்ணக்குள்ள இமெயிலை கிரியேட் பண்ணக்குள்ள அதில் அந்த என்ன மெயில் சர்வர் யூஸ் பண்ணப்படுங்கிற டீட்டெயில்ஸ் தரப்படும். அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது உங்களோட ஹோஸ்டர் யூசர் நேம், பாஸ்வேர்டு இதை கொடுக்கணும். ஸோ இது ஒரு வகையில் நம்மளுக்கு இந்த அளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நம்மளோட ஹோஸ்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அவ்வளோ கொடுத்து வைக்க தேவையில்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கனெக்ட் ஆன மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கிறதால இதில் இமெயில் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுறது இன்னைக்கு இது ஆட்டோமேட்டிக் செட்டிங் தானே. இதில் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் விரும்பின நேம் ஒன்றை கொடுத்துடலாம். அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது அந்த இமெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண பாஸ்வேர்ட், அதே பாஸ்வேர்டை ரீடைப் கன்ஃபர்மேஷனுக்கு சொல்லி. ஸோ அந்த வகையில் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துடும். நம்ம புறமா நம்ம மெனுவலாக செட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ லாகின் இது போனீங்கன்னா இந்த இமெயில் வளம் என்ன இமெயில் செட் பண்ணுறதுலாம் வளம் என்ன விஷயம், இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நம்ம இதை பார்க்கலையே அவுட்லுக்கு. ஸோ தேவையில்லை. ஜஸ்ட் எப்படி ஜிமெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு ஹாஸ்ட்டுக்கு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹோஸ்டிங்லேருந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் எப்படி இமெயிலை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. அப்படி ஒரு கிரியேட் பண்ணுற இமெயிலை யாஹூ மெயிலையோ அல்லது ஜிமெயில் அதில் இன்டர்ஃபேஸ் ஜிமெயில் போனீங்கன்னா வர சைன்இன் பண்ணியோ நீங்கள் போக இயலாது. அப்படி போகணுன்னு சொன்னால் உங்களோட வெப் சர்வரை வந்துட்டு உங்களோட ஹோஸ்டிங்கோட வெப்சைட்டை வந்துட்டு ஜிமெயிலுக்கு பர்ச்சேஸ் பண்ண நம்ம அக்ரிமெண்ட் எடுக்கணும். அண்ட் அவங்களோட ஸ்டோரேஜை தானே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க உங்களோட இமெயிலை சர்வ் பண்ணுறதுக்கு. அதனால அவங்ககிட்ட நம்ம ஒரு டீலிங் ஒன்று செஞ்சு அது வேற கேஸ் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து அவுட்லுக் தான் யூஸ் பண்ணும். அவங்க ஜிமெயிலையோ அல்லது வைமெயிலையோ நம்பி இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆகையினால நீங்கள் என்ன செய்யலாம், அவுட்லுக் யூஸ் பண்ணலாம். எந்த இதாக இருந்தாலும் ஜஸ்ட் கோ டு இமெயில், உங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் பாருங்கள் என்னென்ன இமெயில் இருக்கு அது இந்த இடத்துல பார்க்கலாம். நம்மளோட இமெயில் என்ன இதுன்னு சொன்னால் ஐஎம்ஏபி ஒரு எஸ்எம்டிபி கனெக்ஷன் சொல்கிறோம். சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது நெட்வொர்க்கிங் செக்ஷனுக்கு விரும்பி நம்மளுக்கு பெரிய தேவையில்லை. ஓகே, உங்களோட இமெயிலில் செட்டப் ஐஎம்ஏபியோ எஸ்எம்டிபி. ஓகே, அதில் பொப் மெயில் இருக்குது, அப்படி ஒவ்வொரு மெயில் செட்டப் இருக்குது. இதில் உங்களோட எஸ்எம்டிபி நம்மளுக்கு வர நம்ம ஹோஸ்டிங் எல்லாம் எஸ்எம்டிபி கனெக்ஷன். ஓகே, இது அக்கௌண்ட் செட்டிங், ஒரு அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுற சம்மந்தமான விஷயம். அதே மாதிரி மெயில் பாக்ஸை கிளியர் பண்ணுற விஷயங்கள் இதில் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் தெரிஞ்சால் மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ பார்த்ததில் எதுவும் கேட்க வேண்டியா இல்லையா? எதுவும் கேட்க வேண்டியிருந்தால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் 2 மெசேஜை பண்ணுங்க. ஜஸ்ட் அமைதியாக இருப்பீங்கன்னா எனக்கு விளங்காது. நீங்கள் உங்களுக்கு விளங்குதா இல்லையாண்டு எனக்கு விளங்காது. மற்றவங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? ஓகே, ஸோ அடுத்த விஷயம் இதில் நான் காலையில் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். எல்லாரும் மெசேஜர் செக் பண்ணிக்கிறீங்க. பட் கிளாஸ்லேருந்து யார் பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மற்ற ஆக்கள் எங்கே நினைக்க விளங்குதில்லை.
ஓகே, அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது ஹோஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங்குரிய ஒரு செக்ஷன் தான் இது www.webhost.comங்கிறது. ஒரு எல்ஸ் எப்படி ஹோஸ்டிங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீ ஹோஸ்டிங் யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு சிபேனல் லாகின் தான் இப்போ வருது. நம்ம இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையே. தேவோ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் சைன் அப் பண்ணுங்க. இதில் பாருங்க, சைன் அப் ஒரு பட்டன் உண்டு இந்த இடத்துல பாரு. கீழுக்கு இருக்கு பாருங்க. சைன் அப் பண்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாதாரண விஷயம் உண்டு. ஸோ நீங்கள் இப்போ சைன் அப் பண்ணினீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் உண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று அனுப்பியிருக்காங்களா, அந்த இடத்துல மெசேஜ் சொல்லுது பாருங்க. அந்த மெயிலை லாகின் பண்ணி அந்த மெயிலை நம்ம கன்ஃபர்மேஷன் இமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது. பாருங்க, அந்த மெயில் வந்திருக்கு அவங்கள்ட்ட இருந்து 00webhost.com வந்துருக்கு. அதில் கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ண சொல்லுது. ஓகே, அது வெரிஃபை பண்ண படட்டும். அது வரைக்கும் நீங்க கேள்விகள் இருக்கும்டா அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அவங்களோட வெப்சைட் டெவலப் பண்ணதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குல்ல, எதுவும் இருக்கும்டா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இமெயில் வெரிஃபைட், failed verify, email verified verification. திரும்ப செக் பண்ணுங்க. எது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், எனக்கு வந்து வெப்சைட்ல பேக்ரவுண்ட் இமேஜோட ஒரு ஜிப் இமேஜ் ஒன்று போடணும். அதுக்கு என்ன செய்யற? இப்போ எக்ஸாம்பிளாக கிறிஸ்மஸ் இமேஜோட எனக்கு வின்டர் சீசனும் வரணுமெண்டா ஜிப் எப்படிமா? எனக்கு
எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜோட ஒரு ஜிஃப் இமேஜ் ஒன்று வரணுமெண்டா. பேக்ரவுண்ட் இமேஜ்ல ஜிஎஃப் இமேஜ் ஒன்று வரணுமா? ஓ அதுல சிஎஸ்எஸ் கோடிங் இருக்கு தானே? தெரியும் சார், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வரல. என்ன செல்லுது, என்னென்ன எரர் வருது? அப்படியே நான் பெருசா ட்ரை பண்ணி பார்க்கல. இப்போ நாங்கள் பொதுவாக ஒரு இமேஜ் ஒன்று எட் பண்ணுறேன், அந்த ஏஎல்டின்னு வேற. ஓ ஏஎல்டின்னு வார அந்த இடத்துல வாரது உங்களுக்கு வருதா? ஓ சார். அப்படின்னா நீங்க உங்களோட இமேஜ் நேம் சரியாண்டு பாருங்க. சரியா? இல்லைன்னு சொன்னா இமேஜ் நேம்ல ஸ்பேஸ் எதையும் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த என்ன இஷ்யூங்கிறத ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துட்டு உங்களோட வெப் பேஜ் அதுக்கு யூஸ் பண்ண சிஎஸ்எஸ் பேஜ் எல்லாத்தையும் இது மெயில் பண்ணி விடுங்க. சரியா? நார்மலா உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கலாம் அல்லது கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூ கூட வரும். நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டீங்களா லோக்கல் சர்வர்ல வச்சு தான் செஞ்சு பார்த்தீங்களா? பண்ணல சார். லோக்கல்னா கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூ இல்ல. கோடிங் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாமா? இப்போ கஸ்டமர்ட்ட பிரச்சனை மெயில் பண்ணி விடுங்க. மெயில் பண்ணிட்டு எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். என்ன இஷ்யூங்கிறதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்களேன். சரி சார். ஓகே. அது ஹோஸ்ட் பண்ணினதால அப்படி பிரச்சனை வருமா? இல்ல ஹோஸ்ட் பண்ணக்குள்ள லோக்கல் சர்வர்ல வச்சு செய்யக்குள்ள கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூ இல்லை. நம்மளுக்கு ஃபைல் நேம் வந்து கேபிட்டல் இருந்தாலும் அது நீங்க ஸ்மால் டைப் பண்ணிருந்தாலும் பிரச்சனை காட்ட மாட்டேன், ஒர்க் பண்ணும். பட் ஹோஸ்ட் பண்ணக்குள்ள நீ ஹோஸ்ட் பண்ற அந்த ஓஎஸ் வந்து எந்த அதுல இருக்கிற ஓஎஸ் வந்து லினக்ஸா இருக்குன்னு சொன்னா பிரச்சனை. அநேகமா வெப் ஹோஸ்டிங் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணப்படும் சர்வர்ல எல்லாம். இப்போ லினக்ஸா இருக்கும்னா கேபிட்டல் லெட்டர் கொடுத்து ஈவன் அதில் ஜேபிஜிங்கிறது சில இடங்களில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா தான் வழங்கும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸாக பார்த்தா வழங்கும். சில பிக்சருக்கு வந்து ஜேபிஜி கேபிட்டலாக இருக்கும். நம்ம கோடிங்கில் ஜேபிஜின்னு சொல்லி ஸ்மாலில் கொடுத்து வச்சிருக்கோம். அது கூட இஷ்யூவாக இருக்கும். பிக்சரை வேற கூடாது, அந்த கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூ அதில் வரும். சரியா? ஓகே. இப்போ என்னோட இமெயில் வெரிஃபை ஆனது பிறகு இமெயில் வெரிஃபைடுன்னு சொல்லி மெசேஜ் வருது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதுலேயும் பாருங்க, அவங்க சில ஆப்ஷன்ஸ் தராங்க. என்ன செய்ய போறீங்க? வெப் டிசைன் கிரியேட் பண்ண போறீங்களா? ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்களா? லேர்ன் பண்ண போறீங்களா? ஒரு ப்ளாக் கொண்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? நிறைய ஆப்ஷன் அவங்க தராங்க. இதில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம தேடி பிடிக்கணும். செகண்ட் லைன்ல வெயிட் பண்ணுங்களே. காணிங்க பிள்ளைகள் இப்போ வெப்சைட்டுக்கு அது ஒரு நேம் ஒன்று இருக்குது. இதை பாருங்க, உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன நேம் கொடுக்க போறீங்க? நம்ம tech247.org.lk மாதிரி என்ன நேம் கொடுக்க போறீங்க? லெட்ஸ் சே நான் ஃப்ரீசே CUSL நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து உங்களோட இமெயிலுக்கு போகும். அந்த இமெயிலை கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபை பண்ணப்படும். ஓகே, வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜுக்கு வரும். பேஜுக்கு வந்ததுல என்ன செய்யும்? உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் இருக்குது, ப்ராஜெக்ட் நேமை கொடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. இப்போ பாருங்க, யூஸ் அவர் வெப்சைட் பில்டர். அவங்களோட வெப்சைட் பில்டரை யூஸ் பண்ணி இதே எல்லாம், அல்லது வேர்ட்பிரஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லை அப்லோட் யுவர் ஓன் சைட். உங்களோட நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை அப்லோட் பண்ண போறீங்களான்னு இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் அப்லோட் யுவர் சைட். சரி, நான் பாருங்க, நம்ம அதுல பார்த்த மாதிரி எங்க லங்கன் ஹோஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா?
அது மாதிரி பப்ளிக் HTML-க்குள்ள உங்களோட ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகே, போயிட்டு என்ன பாருங்க அப்லோட் இது பப்ளிக் HTML செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நிறைய ஃபைல் அப்லோடுங்கிற ஆப்ஷன். இதுல ஃபைலை நியூ ஃபைல் ஒன்று இதுக்குள்ள கிரியேட் பண்றது, அதுக்குள்ள சப் ஃபோல்டரை கிரியேட் பண்ற விஷயங்கள், ரிஃப்ரெஷ் பண்றது, இது ஐக்கனை கிரியேட் பண்றது, டெலீட் பண்ற விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரீயா தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லா ஆப்ஷனும் கிடைக்க மாட்டாங்க. பேசிக் அப்லோட் பண்ற ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் கிளிக் அப்லோட் ஃபைல். உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லுது. கோ தேர். இவ்வளோ ஃபைலை நீங்க இப்போ அப்லோட் பண்ணணும். Let's see another simple file. ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு அப்லோட கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபைல் அப்லோட் ஆயிடும். இப்போ நம்ம அடுத்தது செக் பண்ணணும். இப்போ நம்மளோட வெப்சைட் நேம் அடிச்சா இது ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். Okay, I'll check everything. Give me time. கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே பிள்ளை, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா cPanel-க்கு லாகின் பண்ணணும். ஆல்ரெடி லாகின் பண்ணி தானே இருக்கிறோம். ஸோ நான் கோ டு cPanel. நான் உங்களோட வெப் அட்ரஸ் இல்லை cPanel லாகின் சொல்லி நான் இதை அனுப்புறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத சட்டுக்கு போடுறேன், செக் பண்ணி கொடுங்க. ஓகே, மெயிலுக்கு மெசேஜில் போட்டியும் பாருங்க. cPanel-க்கு போனீங்கன்னு சொன்னீங்க ஆல்ரெடி வெப் ஹோஸ்ட்ல லாகின் இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாகின் சைடு தான் போகும்.
இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இல்ல பாருங்க கீழுக்கு பார்க்கலாம் உங்களோட வெப்சைட் இந்த இடத்துல இருக்கும் சி யூசர் நேம் இதுதான் நான் எந்த வெப்சைட் நேம் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் ரன்னிங் இப்போ இதை கிளிக் பண்ணினேன்டா சி இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணி இந்த வெப் அட்ரஸ் இதுதான் இந்த வெப் அட்ரஸ் ஓகே நான் நினைக்கிறேன் ஓகே HTML இது நான் வந்து CSS கனெக்ட் பண்ணல ஸோ நான் CSS நான் கனெக்ட் பண்றேன் இப்போ சாரி ஸோ let me check இப்போ கனெக்டாக இருக்கு ஜஸ்ட் refresh see இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல செஞ்ச வெப்சைட் வந்து இப்போ ஆன்லைன்ல இருக்கு இப்போ நீங்க இந்த நான் அனுப்புற அந்த வெப்சைட்டை நீங்க உங்களோட இதுல இப்போ இது எந்த வெப்சைட் நான் கிரியேட் பண்ணது உங்களுக்கு நான் சாட்ல அனுப்புறேன் இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணதா இல்லையா பிள்ளைகள் ஸோ தட்ஸ் ஆல் ஹோஸ்டிங் இவ்வளவு தான் சில நீங்க இந்த இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இதை பே பண்ணி வேண்ட போனீங்க என்றால் நிறைய ஆப்ஷன் வரும் அதுக்குள்ள நான் ஆல்ரெடி லங்கன் ஹவுஸ்ல உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டினேன் ஓகே பட் நம்ம ஃப்ரீயா செய்யறதால நீங்க நார்மலா இப்போதைக்கு நீங்க ப்ராக்டிஸ் தானே இப்போ உங்களோட வெப்சைட்டை நீங்க லான்ச் பண்ணலாம் இது இப்போ கம்ப்ளீட் பண்ணீங்கடா கம்ப்ளீட் பண்ணி போட்டு தான் லான்ச் பண்ண அவசியம் இல்லை கம்ப்ளீட் பண்றதுக்கு முதலும் லான்ச் பண்ணலாம் பட் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட வெப்சைட் இதுல வச்சு எடிட் பண்ணலாம் கோடிங்க சரி நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சரியா இதுல பாருங்க எடிட் ஆப்ஷன் இது எந்த ஃபைல் எடிட் பண்ண போறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும் இதுல வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி கோடிங்க நீங்க மாத்தி கொண்டே போகலாம் கோடிங்க மாத்திட்டு இந்த இடத்துல சர்வை கொடுங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணலாம் ஒரு நாளும் இதுல என்னன்னு சொன்னா ஒரு நாளும் லைவா வச்சு வெப்சைட்டை ரன் எடிட் பண்ணக்கூடாது முதலாவது ஆப்ஷன் அடுத்தது நம்மளோட ஒரிஜினல் ஃபைலை ஒரு நாளும் இதே கூடாது எடிட் பண்ணக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அதை கொப்பி எடுத்து எடிட் பண்ணிட்டு அது சக்சஸ் இருந்தால் தான் அதை ஒரிஜினல் ஃபைல் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கு பிறகுதான் ஹோஸ்டிங் கொண்டாந்து சேர்க்கணும் என்ன ஒரிஜினல் நீங்க செஞ்சு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் விட்டீங்கன்னு சொன்னா எந்த மிஸ்டேக் உங்களுக்கு விளங்கலண்டமா முழுதும் கொலாப்ஸ் ஆயிடும் ஓகே ஸோ பி வெரி கேர்ஃபுல் அந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்ல டெஸ்ட் பண்ணணும் சரியான முறைக்கு இருக்கா ஓகே அதுக்கு பிறகுதான் நீங்க உங்களோட ஹோஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணணும் இதில் ஏனைய பட்டன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது ஃபைலை சர்ச் பண்றது இதுக்குள்ள சப் ஃபோல்டரை நீங்க நான் அதில் உங்களுக்கு சொன்னேன் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்ல என்ன ஃபைல் ஃபோல்டர் இருக்கோ இந்த என்னென்னு சொல்றேன் இதை டிலீட் பண்ணணும் மறந்த ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நிறைய டிலீட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்க அந்த ஃபைல் டிலீட் ஆகிடும் இப்போ நான் வேறு வெப்சைட் இதில் போடுறேன்னு மறந்தா ஜஸ்ட் கிளிக் ஹியர் ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லுது தேவையான ஃபைல் எல்லாம் சரத்தில் அப்லோட் ஆகும் ஓகே இல்லை ஃபோல்டர் எதுவுமே அப்லோட் ஆகல நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க HTML ஃபைல் மட்டும்தான் அப்லோட் ஆகிருக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா எந்த இதில் இருக்கிற அந்த ஃபோல்டர் பார்த்த எக்ஸாக்டான பார்த்த இதில் நம்ம உருவாக்கணும் டைரக்டா ஃபைல் எல்லாம் பாருங்க எல்லா ஃபைலையும் கிரியேட் பண்ணிட்டேன் இண்டெக்ஸ் ஃபைல் HTML எல்லாமே இருக்கு ஓகே என்ன செய்யணுமே இந்த ஃபோல்டர் பார்த்துருக்கா செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நான் அப்லோட் பண்ண ஃபைல் வெப்சைட் வந்து இந்த எஜுகேஷன்ஸ் இருக்கிறதுக்குள்ளதான் இந்த எஜுகேஷன்ஸ் ஒரு ஃபோல்டரை நீங்க அந்த இடத்துல கிரியேட் பண்ண தேவையில்லை அதுக்குள்ள இருக்கிற ஃபைல் இது டிரெக்டா இருக்கு ஸோ இதை நீங்க அப்லோட் பண்ணிட்டு இப்போ பாருங்க CSS font images JS SCS இது நிறைய இருக்கு இதுல எப்படி ஃபோல்டர் பார்த்து இருக்கோ
என்ன ஸ்பெல்லிங்ல இருக்கோ கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே சரியான முறையில் செக் பண்ணி இதுல சிஎஸ்எஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு நம்மளுக்கு இதை கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வேற ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அது எதுவுமே இல்லை. இதை கனெக்ட் பண்றதுக்கு நீங்க உங்களோட வெப்சைட் கூட அதை உங்களை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஃபைல்ஸ் இல்லாம நீங்க இப்போ யூஸ் பண்ணினீங்கன்னா டைரக்டா ஃபோல்டரை தூக்கி போட்டுடலாம். அது பிரச்சனை இல்லை. அது இல்லாம நமக்கு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறதால ஸோ அங்க இருக்கிற அதே ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு சிஎஸ்எஸ் என்ன சிஎஸ்எஸ்ன்ற ஃபோல்டரை கிரியேட் பண்றேன். ஸ்மால் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் கிரியேட் ஆகிட்டு பாருங்க சிஎஸ்எஸ் நான் கிரியேட் ஆகி இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஃபைல் அப்லோட் பண்ணேன். கோ அண்ட் சிஎஸ்எஸ் இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைலையும் அப்லோட் பண்ணுங்க. இதுல என்னன்னு சொன்னா அந்த அதுல இருக்கிற அதே எக்ஸாக்டான பாத்தை நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ எல்லா ஃபைலும் அப்லோட். Now refresh the website. நீங்க விரும்புற நேம கொடுக்கலாம். இதுல நான் இமேஜ் அப்லோட் பண்ணல முதலாவது. அடுத்தது வந்துட்டு இமேஜஸ் அப்லோட் பண்ணல. பாருங்க இதுல நான் சிஎஸ்எஸ் மட்டும் இந்த ஃபோன்ஸ் அப்லோட் பண்ணப்படல. ஸோ இதுக்குள்ள எத்தனை ஃபோல்டர் இருக்கு இதெல்லாம் சரியான முறைக்கு எல்லாம் அப்லோட் பண்ணதான் இந்த வெப்சைட் பெர்ஃபெக்டா இருக்கும். அதுல இருக்கிற ஃபோன் எல்லாம் சரியான முறைக்கு ஒர்க் பண்ணும். அதை யூஸ் பண்ணப்பட்ட இமேஜ் எல்லாம் இது இருக்கு. இதை அப்லோட் பண்ணல. நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இதை அப்லோட் பண்ணல. எஸ்ஏஎஸ் பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். இல்லை இருக்கிற அதே இந்த ஃபைல் ஃபோல்டர் என்ன சொல்றேன் ஃபைல் பார்த்து நம்ம ஃபாலோ அப் பண்ணணும். ஃபாலோ அப் பண்ணினா தான் இப்போ இந்த வெப்சைட் ஓகே வெப்சைட் வந்து அப்லோட் ஆகிட்டு பிள்ளைகள் இதுல இஷ்யூ இல்லை. வடத்த விரல் என்ன ரீசெண்டாக இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணலையே. அதனால அவுட்புட் உங்களுக்கு சரியான முறைக்கு காட்டப்படாது. ஓகே, இப்போ ப்ரீவியஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுன்னு தானே ஒன்று நான். அண்ட் அடுத்தது சி இந்த பவர்ட் பை இந்த வார விஷயம் பவர்ட் பை வெப் ஹாஸ்ட்ங்கிறது. அடுத்தது உங்களோட ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு பின்னாலஞ்சு 000webhost.com இதெல்லாம் பேரும் என்ன ரீசன் நம்ம அவங்களோட ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணுவோம் மாதிரி தான் இந்த பவர் பைங்கிற இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிடும் பெறாது. அண்ட் இவ்வளோ மாதிரி நீங்க விரும்பின எடுக்கலாம். இப்படி நான் அப்ளிகேஷன் சிவிஎஸ்எல் கொடுத்தீங்க நீங்க விரும்பின நேம படத்தை போடலாம். ஓகே, ஸோ நீங்க வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த வெப்சைட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள் இதில் எதுவும் கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா? எல்லாரும் கிளியரா? மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. எல்லாராலையும் செய்யலுமா? வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஹோஸ்டிங் செஞ்சு அதை லான்ச் பண்ணேலுமா? ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு நான் இதை அனுப்ப சொல்கிறேன். அவங்களோட சர்டிஃபிகேட் லிங்கை சென்ட் பண்ண சொல்கிறேன். அதில் அவங்க அனுப்புவாங்க. அதை ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை மெயில் பண்ணிடுவாங்க. பட் இப்போ உங்களுக்கு அந்த தார டிரான்ஸ்கிரிப்டில் நீங்கள் டெவலப் பண்ணின வெப்சைட்டில் லிங்கை போடணும். இதுதான் நான் இந்த ட்ரைனிங் கோர்ஸு இல்லை கடைசியாக சப்மிட் பண்ண வெப்சைட்டுன்னு சொல்லி போடணுன்ற விரும்புகிறாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு உங்களால் சப்மிட் பண்ணிடலும். எனக்கு மெசேஜ் போடலுமே இப்போ படுத்த இதிலே போடலாம். நீங்கள் எத்தனை நாளைக்கு உங்களால் சப்மிட் பண்ணிடலும்? ஆல்ரெடி முடிச்சாக்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரியான அந்த வெப்சைட்டை அப்லோட் பண்ணினீங்களா சரியா அந்த சரியான முறைக்கு ஃபோல்டர் பார்த்து உருவாக்கி அதுக்கு ஏற்றின மாதிரி சென்ட் பண்ணுவீங்களா இருந்தால் சரி. எவ்வளோ நாள் தேவைப்படும்? ஓகே, மற்றவங்க
மற்றாக்கள் மெசேஜை போடுங்க. இது 3 மெசேஜ் போட்டிக்கிறாங்க. சில ஆக்கள் வந்து 2-3 டேஸ்க்கு ஓட்டிக்கிறாங்க, சில ஆக்கள் நாளைக்கு போட்டிக்கிறாங்க. மற்றாக்களும் போடுங்க. இப்போ நீங்கள் போட்டீங்கன்னு என்னன்னு சொன்னால் உங்களோட இதை முடிஞ்சிருவேன். இப்போ இதில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் தானே? டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, உங்களுக்கு எதுவுமே ஃபுல்லாக மாற்றுறது. இந்த டெம்ப்ளேட்டை மாற்றிட்டு போகல அது டெம்ப்ளேட்டை டெவலப் பண்ணாலும் மதிக்கக்கூடாது. இது நம்மளோட டெம்ப்ளேட் தான் எடிட் பண்ணி இது மதிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இது உங்களுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் அனுப்பாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அனுப்பாட்டி நீங்கள் எனக்கு மெசேஜை பர்சனல் இல்லாட்டி அந்த குரூப்பில் போட்டுருங்க. இப்போ எனக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்டில் இல்லைன்னு எனக்கு தனியாக போட்டாலும் ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் எந்த வெப்சைட் போட தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களோட சர்டிஃபிகேட்டை கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவேன். இன்னைக்கு நான் டெவலப் பண்ண வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி அதில் லிங்காக தரேன். அதை எனக்கு டிரான்ஸ்கிரிப்டில் போட்டு தரீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி தருவாங்க. நீங்கள் இந்த ஃபாலோவிங் வெப்சைட்டை நீங்கள் தான் டெவலப் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணி தருவாங்க. நீங்கள் போராடத்தையும் பயப்படாமல் காட்டலாம். ஏண்டா எனக்கு என்ன அனுபவம்னு சொன்னால் பிள்ளைகள் நான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வேலைகளுக்கு அப்ளை பண்ணுற போது வெப்சைட் டிசைனர் அது இதெல்லாம் அப்ளை பண்ணினேன். அப்ளை பண்ணுற டைமில் அவங்க என்கிட்ட கேட்டது நீங்கள் டெவலப் பண்ணுற வெப்சைட்டை லிங்க் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நீங்கள் டெவலப் பண்ண வெப்சைட்டை லிங்கை சென்ட் பண்ணுங்க. அவங்க என்ன பார்க்கணும் வேறு சரியான முறை தான் ஃபாலோ பண்ணிக்கிறா கோடிங் ஸ்டைல் இல்லை அதெல்லாம் அவங்க ஈஸியாக செக் பண்ணுவாங்க. அப்படி ஒன்று கேட்டாங்க. அது ஒரு பெனிஃபிட். இப்போ அவங்க ஒரு நாளும் உதாரணத்துக்கு நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறீங்களா இருந்தால் 100% நீங்கள் பெர்ஃபெக்டாக போகணும். அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறத நீங்களாகவே ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ண ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க மெயினாக எதிர்பார்ப்பாங்க சிஎஸ்எஸ்ல பேசிக் திங்ஸ் வேறால ஏழுமா கொடுத்தா அதை அவரை எடிட் பண்ணிடலுமா, HTML ஒரு ஃபார்மை வேறால கிரியேட் பண்ணிடலுமா. இப்போ நம்ம கோடிங் இல்லாமல் எடுக்கலாம். HTML CSS ஃபார்ம் சர்ச் பண்ணி பாருங்க, அப்படி அழகான ஃபார்ம் எல்லாம் பெறும். அதில் 2 கோடிங்கை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். பட் உங்களுக்கு வழங்காலும் எதை மாற்றினா எப்படி மாற்றங்கள் ஏற்படுங்கிறது என்ன சொன்னால் ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நான் ஒரு வெபினாரில் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அதை என்னால் பார்க்கலுமா இருந்துச்சு. நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். அதில் WSO ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி, ஐடி கம்பெனி, அது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. அவர் சொல்றாரு இலங்கையில் இருக்கிற அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க 85% ஆட்கள் ஐடிங்கிற டிகிரி இல்லாமலுக்கு வெறுமனே சர்டிஃபிகேட் கோர்ஸை வச்சு அதுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கு போயிட்டு தான் பிறகு ஐடியை படிச்சுக்கிறாங்க. டிகிரியே இல்லை MSc MBA பிறகு தான் படிச்சுக்கிறாங்க. பேசிக் ஐடி டிகிரியோட போனாக்கள் 15% தான் ஐடி செக்டருக்குள்ள. மற்ற எல்லாருமே ஷார்ட் டேர்மான கோர்சஸை முடிச்சிருப்பாங்க, ஐடி ரிலேட்டட் கோர்சஸை முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த நாலேஜை வச்சு தான் உங்களுக்கு என்ட்ரு ஆகிப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஐடி செக்டரில் போகணுன்ற விருப்பங்கள் இருந்தால் மண்டே போட்டு குழப்பி இன்னைக்கு தரும். உங்களுக்கு வயசு இருக்குது, காலம் இருக்குது. இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் படிச்சிருக்கிறீங்க. இதோட சேர்ந்து வேறு சில விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று டிசைனிங், வெப்சைட்டில் போட வேண்டிய பேனரை டிசைன் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபோட்டோவை இமேஜை டிசைன் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு கிராஃபிக் டிசைனிங் அப்ளிகேஷன் நார்மலாக இல்லஸ்ட்ரேட்டர் அப்படி இல்லைண்டா அடோப் ஃபோட்டோஷாப் 2ல் உண்டு. மோஸ்ட்லி அடோப் ஃபோட்டோஷாப் வந்துட்டு இப்போயும் யூஸில் இருக்கிறது. தனியாக இமேஜுக்குண்டே உருவாக்கப்பட்டது அடோப் ஃபோட்டோஷாப். அது நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் பேக்எண்ட் நாலேஜ், அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் PHP ஒரு ஜாவா ப்ளஸ் டேட்டா பேஸோட பேசிக் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை இப்போ வச்சுக்கொள்ளுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பியூரா இந்த ஃபீல்டு இப்போ நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு வெப்சைட்டை செய்ய போகிறீங்க, நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸுன்ற ஒரு வெப்சைட்டை செய்ய போகிறீங்க, இல்லை இதை வச்சு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க, டீச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம படித்த அவ்வளோ உங்களுக்கு தாராளமாக காணும். இது மேலே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கோடிங்கை தேடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ் ஹெடர் எப்படி டிசைன் பண்ணுற வெப்சைட்டில் ஹவு டு கிரியேட் அ ஃபிக்ஸ்ட் மெனு பார் இன் HTML ஒரு யூசிங் CSS சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கோடிங் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு HTML CSSல பேசிக் இருக்கிறதால அந்த கோடிங்கில் வர நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கஷ்டப்பட மாட்டீங்க, ஆல்ரெடி ஃபெமிலியரான மாதிரி தானே. இப்போ நீங்கள் இப்போ வெளிநாடு போகிறீங்க, ஸ்ரீலங்காலேருந்து லெட்ஸே நீங்கள் கட்டார் ஓமான் போகிறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். அங்கே இருக்கிற மனுஷன் பாஷையும் அவனோட இயல்புகளும் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர அவன் மனுஷன் தான். இப்போ நீங்கள் போனோன்னு உங்களுக்கு வார பயம் வந்துட்டு அந்த பாஷை தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி ஆல்ரெடி
நீங்க இருந்த ஒரு மனுஷனோட மனுஷன மாதிரி தான் இருக்கிற மனுஷன் இருக்க போறோம். உங்களுக்கு புதுசா ஒரு என்வாயன்மெண்ட் தான் புதுசா இருக்கு, வேற ஒண்ணும் உங்களுக்கு புதுசா இருக்க போறது. ஓகே, அந்த மாதிரி தான் நீங்க இப்ப ஆல்ரெடி நீங்க இதை படிச்சுட்டீங்க, உங்களுக்கு நீங்க உண்மையாவே இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க திரும்ப இது ரிலேட்டடான கோடிங்ஸை சர்ச் பண்ணும்போது வார புதிய கோடிங் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டா பெரிய அளவுல. நீங்க பயப்பட மாட்டீங்க. அந்த கோடிங் புதுசா இருக்கும்டா நீங்க என்ன செய்யலாம், சிம்பிளா அந்த கோடிங் நேம் அடிச்சு சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த கோடிங்க காப்பி பேஸ்ட் பண்ணி சிஎஸ்எஸ் அடிச்சீங்கன்னா, சிஎஸ்எஸ் கோடிங் தான் சிஎஸ்எஸ் அடிச்சீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ற, எப்படி யூஸ் பண்றங்கிறது கூகுளாக காட்டும். உங்களுக்கு பயம் பெறாது, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று இருக்கும். ஷுவர் அவங்களால செய்யணும். ஒரேல்ஸ் நீங்க இண்டஸ்ட்ரிக்கு நுழைய போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் டேட்டா பேஸை ஓரளவு படிச்சிருக்கணும். ஓகே, பேக்கெண்ட் சம்பந்தமானது, பேக்கெண்ட் நாலேஜ், பேக்கெண்ட்ங்கிறது டேட்டா பேஸ் பிளஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட், பிஹெச்பியோ ஜாவாவோ ASP.NET ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட் எண்ட்ல கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிராஃபிக் டிசைனிங் அநேகமானாக்கள் செய்வீங்க. இப்போ நீங்க போட்டோவை ஃபோன்ல டிசைன் பண்றதுக்கு தானே. ஸோ அந்த நாலேஜ் இல்லைன்னு யாருமே இல்லை, எல்லாரும் அந்த நாலேஜ் இருக்கு. பட் அதை ரியல் வேர்ல்ட்ல அப்ளிகேஷன் வைஸா ஒரு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த நாலேஜை நீங்க கன்வெர்ட் பண்ணி அது ஆல்ரெடி இருக்கிறத கொஞ்சம் மாற்றி இருக்கணும். அதுக்கு நீங்க போட்டோஷாப்பை ஓரளவு படிச்சு கொள்ளுங்க, ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா அதை படிச்சு கொள்ளுங்க. ஓகே, நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணலாம். ஒரு இப்போ இதுல அடுத்த பெச்சும் கால் பண்ணி உங்களோட குரூப் நம்மளோட குரூப்லயே போட்டிருந்தாங்க. ஓகே, அதில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணலாம். வேற எங்கேயும் கோர்ஸ் போகண்டாது லேர்ன் பண்ணி இருக்கலாம். உங்களால் ஏழுன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் லேர்ன் பண்ணி பேசிக் விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ போட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் அதில் சில டூல்ஸ் இருக்கு. அடுத்தது லேசர் மேனேஜ் பண்றதுக்கு, டைப்போகிராஃபி, அப்படி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதில் தெரிஞ்சுட்டா நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஓகே ஓரளவு நீங்க மோர் தென் 50% ஓகேன்னு அர்த்தம். ஓகே, இண்டஸ்ட்ரிக்கு உண்மையா போறீங்களா இருந்தால் பேக் அண்ட் டைம் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட இதுல வந்துட்டு டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் 2 months 3 months கோர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பக்கா வெலூட் கோர்ஸ் எல்லாம் 100% நம்பி எடுக்கலாம். அதை நீங்க அழைக்கிற விஷயங்கள் வந்துட்டு அநேகமா அட்வான்ஸாக தான் போகும். அதெல்லாம் கிட்டத்தட்ட ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரி தானே. அவங்க லெக்சரர்ஸ் வந்து படிப்பிக்க வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் பிளஸ் தியரி ரெண்டுமே இருக்கும். அநேகமா தியரி வந்து ஆன்லைன்ல தான் போகும். ப்ராக்டிக்கல் சிலது வந்துட்டு ஆன்லைன்ல போகும், சிலது வந்துட்டு கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட லெப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பெறலாம். ஓகே, ஸோ அதுல மல்டிமீடியா கோர்சஸ் இருக்கு. அதை இங்க என்ரோல் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரிக்கு போக விரும்பினாங்க, ஒரு நான் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டடி பண்ண போறேன்னு விரும்பினாங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். மேபி அதில் டியூரேஷன் கூட உண்டு, அடுத்தது பேமெண்ட்டும் கூட இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. நான் இவ்வளோ சொல்றதுக்கு என்னென்னா, நம்மளோட ஃபேக்கல்ட்டி பிள்ளைங்களுக்கு கேட்டுச்சியல் கால் பண்ணி கேட்டுச்சியல் இதை பண்ணியா படிக்கையான்னு சொல்லி. ஓகே, ஆனால் இதுல என்ன போட்டுக்கிறேன், சில பிள்ளைகள் போட்டுருக்குன்னு ஆல்ரெடி அவங்க அப்ளை பண்ணிக்காமான்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பாங்க. பேசிக் நாலேஜ் இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டு இதில் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் எல்லாரும் எடுக்க மாட்டாங்களே. ஸோ பேசிக் நாலேஜ் வந்து இருக்கான்னு பார்த்து தான் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் நீங்கள் அதுகள் கிடைக்கின்றா உங்களோட ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ஃபீல்டோ. இப்போ நம்ம படிச்சிருக்கோம் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் தானே, இஸ்லாமிக் லோ தானே படிச்சிருக்கோம், இப்படியோ போமே அண்ட் யோசிக்காமல் பிள்ளைகள் இப்பயே சூழ்நிலையில தொழில் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அதையும் நினைச்சு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் சிலவங்களுக்கு டீச்சிங் கிடைச்சிடும். ஓகே, அப்போ அவங்களோட சப்ஜெக்ட் வைஸாக பீத்துடுவாங்க. சிலவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில போஸ்டிங்கள் கிடைக்கலாம், லெக்சரர்ஸ் அதை பீத்துடுவாங்க. சிலவங்களுக்கு இந்த வேற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ் ஆஃபீஸ் இல்லை அது ரிலேட்டட் வேற கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிடைச்சிடும் பீத்துடுவாங்க. சிலாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, கவர்மெண்ட் கிடைக்கும் வரைக்கும் மல்லு கட்டுற கவர்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி அது படு முட்டாள்தனம். கவர்மெண்ட் அது திரும்ப உதவும். ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு நிறைய பாஸ் அவுட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட சீனியர்ஸ் நினைக்கிறேன்னா, நீங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்க, இல்லை செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் இருப்பீங்க நினைக்கிறேன். தேர்ட் இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களால என்ன ஏழுமோ அதையே ஒரு கோர்ஸை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், சில பிள்ளைகள் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல போடுதுகள் புதுசா அடுத்த பேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னு சொல்ல, கலிகிராஃபியா அரபிக் லெட்டர்ஸ் கையால ட்ரா பண்ணி செய்யறது, கலிகிராஃபிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸாவே இல்மா எனக்கு தெரியுமா அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதுதான் முயற்சி. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிப்பிக்கலாம், உங்களுக்கு ஆர்டர் வரும். இப்போ எனக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று கிடைச்சிச்சு, மிச்சம் அழகா. அதை கையால் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, மெஷின் ஒர்க் மாதிரி அப்படி பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை, இப்போ கலிகிராஃபி வந்து உங்களோட சிலபஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே?
உங்களோட சிலபஸ்ல இருக்காது இல்லையே? அரபிக் ஃபேக்கல்ல சிலபஸ்ல இருக்காது, எக்ஸ்ட்ரா போன கோர்ஸ் அது. எக்ஸ்ட்ரா வச்ச கோர்ஸ் அது. ஸோ அந்த 3 வருஷம் படிச்ச படிப்பு இல்லாமலுக்கு எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணதை வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபியூச்சர்ல எப்படி வரும்னு தெரியா, பட் லிட்டில் பை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது. ஒரு டைம்ல அது இப்போ ஆன்லைன்ல யாருமே அதிக மாட்டோம் இந்த அளவுக்கு பூதாகரமாக மாறும்னு சொல்லி. பட் இப்போ ஆன்லைன் வந்துட்டு நிறைய இடங்கள்ல நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இப்போ ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்கிற நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டை வளர்த்து கொள்ளுங்க. ஓகே, அப்படியே விட்டு போட்டுருக்காங்க. அது நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு அட்மினுக்கு போட்டீங்கன்னா அட்மின் ஜொப்பை மட்டும்தான். ப்ரைவேட் இல்லை, ஈவன் கவர்மெண்ட்ல உங்களுக்கு தாரது தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு கிளரிக்கல் ஸ்டாஃபாக நீங்கள் இதைங்கடா ஜஸ்ட் நீங்கள் டேட்டா என்ட்ரி மட்டும்தான் பண்ணுறேன்னு எதிர்பார்க்காங்க. உங்களோட ஹெட் என்ன விரும்புகிறோன்னா அதை செய்யலாம். சம்டைம் உங்களோட ஹார்ட் ஒன்று என்ன படிச்சு ஹார்ட்னு பார்த்தா அதில் கிராஃபிக் டிசைனிங் படிச்சிருக்கீங்க, வெப் டிசைனிங் படிச்சிருக்கீங்க, டேட்டா பேஸ் படிச்சிருக்கீங்க. அப்போ உனக்கு தெரியும் தானே, அப்போ அதை செய் அந்த வெப்சைட்டை நீ மேனேஜ் பண்ணுறது கூட தெரியலாமா? ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மடப்பட்டம் கட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளால ஏழுமானது இருக்கு. ஓகே, உங்களுக்கு வயசு இருக்கு, காசு செலவழியாங்க படிக்கல பிள்ளைகள். சில விஷயங்கள் நம்மளுக்கு அவுட் ஆஃப் விஷயங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும், ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, அந்த விஷயங்களை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க, அப்டேட்டடாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இதுக்கு போடக்கொள்ள நீங்கள் போடலாம், உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம், என்னால் இது மட்டும் இல்லை இந்த விஷயமும் செய்யலும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் கிராஃபிக் டிசைனிங் வந்து செய்யலும், கம்பெனிக்கு தேவையான வெப்சைட் என்னால் மேனேஜ் பண்ணிடலும், டெவலப் பண்ணுன்னு சொல்கிறது, வெப்சைட் என்னால் மெயின்டைன் பண்ணிடலும், அப்டேட் பண்ணுற விஷயங்கள், எடிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னால் செய்யலும். அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட போட என்ன வகையில் சர்டிஃபிகேட் இருக்குது, உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, ஸோ நீங்கள் பயப்படாம போடலாம். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல முன்னுரிமை கிடைக்கும், அவன் பார்ப்பான். ஓகே, இது செய்யப்பா, தொடர்ந்து அந்த வேலையை திறப்படலாம், இருந்திருந்து ஒரு தான் வெறும், பட் உள்ளுக்கு பெய்த்திரணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வேற எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? அடுத்தது இந்த வெப்சைட் லான்ச் பண்ற நீங்க ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருந்தா, இந்த 00 வெப் ஹோஸ்ட் தவிர நீங்க ஒரிஜினலா உங்களுக்கு யூனிக்கா ஒரு ஹோஸ்டா பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இருந்தா, ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இருந்தா கூகுள் AdSense ட்ரை பண்ணுங்க, அது ஏர்ன் பண்ணலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கட்டார்ல ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை யூஸ் பண்ணி வந்து குறைஞ்சது $250 எனக்கு வந்துருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வெப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த டைம், நார்மலாக ஸ்டார்ட் பண்ணது. ஒரு கட்டத்தில் இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே ஒரு ஆளை வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன். நான் ஓகே ஒரு ஆளை வச்சு ரன் பண்ணிக்கிறேன். $250 நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 50,000. ஓகே, நான் ஒரு ஆளுக்கு பே பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு மாதம் இன்னைக்கு வாரம் மட்டும் போடும். ஸோ கூகுள் AdSense ட்ரை பண்ணுங்க. கிட்டத்தட்ட நான் 5-6 வருஷமாக அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். 5-6 வருஷமாக ட்ரை பண்ணி தான் இப்போ இந்த டைமுக்கு வந்திருக்கு, இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. போக இன்னும் மெனக்கடை இன்னும் பெட்டராக இதே எல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ஃபுல் டைம் இல்லையே, பார்ட் டைம். இப்போ உங்களுக்கு ஒரு $1,00,000 விருதான்னு சொன்னால் ஒரு $20,000 சேலரி கூட்டிட்டு ஒரு ஆளை வச்சு அதை ரன் பண்ண விடுறதுங்கிறது பெரிய இஷ்யூ இல்லை நம்மளுக்கு. ஓகே, அதே மாதிரி கூகுள் AdSense எனக்கு தெரிஞ்சு பிகாஸ்ல கல்மையில ஒர்க் பண்றாரு, எனக்கு தெரிஞ்சு $2,500 ரன் பண்றாரு. 2,500 என்ன செய்யறதுன்னு சொல்றதில்ல. இந்த ஸ்ரீலங்காவில் ரன் பண்ணல, சிங்கப்பூர், மலேசியா அப்படியான நாட்டில் இருக்கிறாக்கள் டார்கெட் பண்ணி தான் அவர் வெப்சைட்டை பிளாக் மட்டும்தான், ஆர்டிக்கல் மட்டும்தான் போஸ்ட் பண்றோம். அப்படி ஒரு வெப்சைட் $2,500 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்படி ஏர்ன் பண்றோம் நிறைய பேர் இருக்காங்க. முயற்சி தான் தேவை, இடையில விட்டுறப்பட. ஓகே, ஸோ நீங்கள் வெப்சைட்டை ஒரு உங்களுக்கு ஹோஸ்டிங் எடுக்கிற ஐடியா அப்படியே ஜஸ்ட் நீங்கள் நம்ம இப்போ லேர்ன் பண்ண இந்த வெப்சைட் மட்டுமே நீங்கள் பேக்கெண்டெல்லாம் பற்றி யோசிக்க இந்த ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுற, வெப்சைட்டை கிரியேட் பண்ணுற, கன்வெர்ட் பண்ணி எடுக்கிற, அடுத்தது ஹோஸ்டிங்கில் போட்டுவிட்டு ஜஸ்ட் 1 or 2 days ஒருக்கா வெப்சைட்டுக்கு தேவையான சில விஷயங்கள், நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ரன் பண்ணுவீங்க, இல்லை போயம்ஸ் ரிலேட்டடான வெப்சைட் ரன் பண்ணுறீங்க, இல்லை இமேஜஸை மட்டும் போடுற வெப்சைட்டை ரன் பண்ணுறீங்களா இருந்தால் அப்டேட் பண்ணிட்டு லிங்க் என்ன செய்கிற உங்களோட குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கில் அதுக்குன்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி ஆக்களை இன்க்ளூட் பண்ணிட்டு அதில் ஷேர் பண்ணுறது. அப்படி ஷேர் பண்ணி வர கொஞ்சம் நாளைக்கு ஷேர் பண்ணணும், 2-3 years இருக்கும் அது. ஓகே, ஷேர் பண்ணி அதை ஒரு நிலைமையை கொண்டு வந்தீங்கன்னா வர நார்மலாக ரன் பண்ணிட்டு போகலாம். ஜஸ்ட் இப்போ இப்படி யோசிங்களா, இப்போ ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் தேவைக்கில்ல மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதையும், தேவைக்கில்ல மெசேஜை பார்த்துட்டு மண்டே பிக்கிறதையும் விட்டுட்டு
நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான இந்த விஷயத்தை ஏர்ன் பண்ணலாம், எப்படி ஹலாலான முறையில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படி யோசிங்க. நிச்சயமா அது வெற்றி கொடுக்கும். ஓகே, நான் உங்களோட வெப்சைட்ல உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்க. இந்த வெப்சைட் இப்போ அவங்க வந்துட்டு ஒரு 1 or 2 வீக்ஸா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க செக்யூரிட்டி இஷ்யூ. இந்த வெப்சைட் உங்களுக்கு பார்க்கறதா? இது வந்துட்டு இவங்க ரன் பண்ற ஒரு AdSense வெப்சைட். கிட்டத்தட்ட 2 months கூடிய பேமெண்ட் வாங்க 214 அடிக்கடி லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுவேனே, அந்த லிங்க் ரிலேட்டடானது இவங்க ஏர்ன் பண்றது. இவங்க ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், பிலிப்பைன் அப்படி கொஞ்சம் நேரம் டார்கெட் பண்ணி தான் ரன் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, AdSense ஏர்ன் பண்ணது. நம்ம இதை இப்போ அன்னைக்கு இந்த பேஜ் யூஸர் 0 காட்டுதுன்னா லாஸ்ட் 2 வீக்ஸா அவங்களோட AdSense ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களோட வெப்சைட்ல எதுவுமே வராது. இந்த இவங்க வெப்சைட்ல அதுக்குன்னு தனி இது ஒன்று எடுத்து இதில் எந்த வெப் லிங்க் இப்போ வேறான்னு நினைக்கிறேன் ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹெட் ஆன் பண்ணுவாங்க. சில அதை கிளிக் பண்ணுற விதம் கூடிச்சுன்னா கூகுள் வந்து நம்மளை ப்ளாக் பண்ணிவிடும். சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ரேட் வந்து கூடுனதால அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களோட ஹெட்டை இவங்க ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எனேபிள் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த ஹெட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், ஏர்னிங் எடுக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு 1 or 2 months பிளானிங்கில் செய்யாமலுக்கு லைஃப் லாங் பிளானிங்கில் செஞ்சீங்கன்னா வின் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா அதையும் டார்கெட் பண்ணுங்க. கூகுள் AdSense டார்கெட் பண்ணி பாருங்க. ஓகே, வேற எதுவும் கேட்க வேண்டிய பிள்ளைகள் சந்தேகங்கள்? இப்போ உங்களால் ஏழுமா 100% என்னால் டவுன்லோட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி எடுத்து ஹோஸ்டிங் செய்கிறது, அதை ஹோஸ்டிங்கை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாமே என்னால் 100% செய்யலுமா பிள்ளைகள்? Okay, good. Okay. ஓகே, இன்ஷால்லா நான் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் லிங்கை சென்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டைமில் செக் பண்ணுறேன். இன்ஷால்லா வேறு எதுவும் கேட்க வேண்டியிருக்கா இல்லை முடிச்சு கொள்வோங்க? ஓகே, அப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேனே. ஓகே, நம்மளோட கோர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இல்லை? கோர்ஸ் முடிஞ்சது பிறகு நீங்கள் லான்ச் பண்ணுறதுல ஹோஸ்டிங் பண்ணுறதுல எதுவும் இஷ்யூ இருக்கும்ல, ஜஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை நான் செஞ்சு தரேன். எனக்கு பிரச்சனை இல்லை இன்ஷால்லா. ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டா கிளாஸு? ஓகேம்மா, ஓகே, ஜஸாக்கல்லா ஹைரா. வேறு எனக்கு கேட்குறேன்டா கேட்டுக்கொள்ளுங்க. என்ன ப்ரைவேட்டாக மீட் பண்ணி இந்த வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான கோர்சஸ், அது ரிலேட்டடான கோர்ஸுகள் சம்மந்தமான இதுகள் தேவைண்டா கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிறத நான் விசாரிச்சு பார்க்கேன். அதே மாதிரி கொழும்பு யூனிவர்சிட்டிலையும் போகுது வெப் மல்டிமீடியா கோர்ஸ் போகுது. அதுவும் கூட 1 or 2 months தான். அதுவும் நினைக்கிறேன் 30,000-35,000 அப்படி வரும் நினைக்கிறேன். இவங்க கிடைச்ச குறை ஜஸ்ட் வேற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா காணும். ஓகே, நான் ஸ்டாப் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.